கடகம் ராசி இந்த ஒரு பேரே போதுங்க. உணர்ச்சியோட ஆழத்தையும் அன்போட பரவலையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ராசி தான் கடகம். உலகத்தில் எல்லோராலையுமே எளிதாக ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய மனம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கடகராசிக்காரங்க நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் உங்களோட மனம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கடல் போல உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும். அன்பு எல்லோரிடத்துலையுமே சரியாக கொடுக்க தெரிஞ்சவங்க நீங்கள். எல்லோரையுமே அரவணைச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகம். யாரையுமே மனதோடு நினைத்து கொள்ள தெரியுங்க. இந்த வீணான வார்த்தையை பேசி விவாதம் செஞ்சு சண்டை போகிறதுலாம் இந்த கடகராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்பால் அரவணைச்சு எல்லோரையுமே தான் எப்படி முன்னேறணும் அதுபோல் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற்றக்கூடிய ராசியாக இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. இந்த அன்பு கொடுக்கறது, பாதுகாக்கிறது, எல்லோரையுமே மனதால் நேசிக்கிறது, இந்த மூணுமே ஒரே நேரத்தில் சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா 12 ராசிகளையுமே அது கடகராசி தான் முதல்ல இருக்குது. குடும்பம், உறவு, பாசம் இதுக்காக தன்னோட உயிரை கூட தர தயங்க மாட்டீங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்க அருகில் இருந்தாலே போதுங்க அந்த குடும்பம் அந்த நண்பர் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவ்வளவு ஒரு பாதுகாக்கக்கூடிய திறமை படைச்சவங்களாக கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு சாதாரண ராசியை சேர்ந்தவங்களே இல்லை. அன்பு, அர்ப்பணிப்பு, உணர்ச்சி, பாதுகாப்பு இது 4 சங்கமமாக இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த அமைப்பு நல்லதா கெட்டதா, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும், என்ன விஷயம் உங்களுக்கு பலமாக இருக்கும், எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. கடகராசியில் சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமையில் கடகராசிக்காரங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மைகள் வருவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக ஒரு கவசம் போல் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் செல்வ வளம் நிறைந்து இருக்கவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் இதனால் பெற முடியும். ஏதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட மொபைல் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க, நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிலவக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது பெரும்பாலுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராகுகேது பயிற்சிகளை தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட வேலை, அதுக்கப்புறம் தொழில், உத்தியோக, குடும்பம் இப்படின்னு எல்லா விதங்கள்லையுமே பாருங்கள் சாதகமான சூழலை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கடந்த காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அடைஞ்சவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் எந்த ஒரு நல்லதுமே எனக்கு மட்டும் வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே நிறைய கடனாளியாக இருப்பீங்க. அதனால் அது பெருசாக உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்காது. ஆனால் ஒரு துக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க கடந்த காலத்தில் அவ்வளவு இன்னல்களை சந்திச்சிருக்கீங்க. அந்த இன்னல்கள்லேருந்து விடுபட்டு வெளி வரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சாதகமான கிரக சூழல் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் ஒரு சில கிரக சூழல் வந்து எவ்வளவு சாதகமான அமைப்பாக இருந்தாலுமே அதில் சின்ன சின்ன தடை தாமதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். கடகராசிக்காரங்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் காதல், வேலை, தொழில், வருமானம்
பொதுவாக இந்த எந்த விஷயத்துலலாம் என்னெல்லாம் நடக்கும், எந்த ஒரு விஷயத்தில் கூடுதலாக நீங்கள் கவனம் எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சூரியன் பயிற்சி எப்பவுமே நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதன் பயிற்சி பண வரவையும் உங்களுக்கு எல்லா சூழல்லையுமே ஒரு ஆதரவான நிலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் குரு பயிற்சி சுப விரயங்களை அதிகரிக்க செய்யும். செவ்வாய் பயிற்சி தொழில் வளர்ச்சி பதிவு உயர்வை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய காலம். குறிப்பாக இந்த உடல் நலம், குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் அல்லது வீணான மனசாபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உடனடியாக தீர்வு காணணும். உடல் நலத்தை சீராக வச்சுக்க சரியான நேரத்தில் சாப்பிட்றதும், உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஆரோக்கிய சீர்கேடு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்க்குறதும் நல்லது. அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்னதாக எப்பவுமே சிக்கல் இல்லாத வீடு எதுவுமே இல்லைங்க. சிக்கல் வருது அப்படின்னா பொறுமையாக அந்த சிக்கலுக்கான தீர்வு பெறணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும், மற்றவங்க சொல்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தாலே வீணான மனசாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கிட்டையுமே அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியவங்கனாலும் அவங்களோட செயல்கள் கொஞ்சம் தேவையில்லாத கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போங்க. மனசாபங்கள் ஏற்படலாம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக வார்த்தையை பிரயோகம் செய்யுங்க. மனசாபம் வராமல் பார்த்துக்கோங்க. அதே போல் இதை தவிர்த்து மற்ற விஷயம் எல்லாமே சாதகமான வாய்ப்பு தான் கொடுக்குது. தொழில், வியாபாரம், அதுக்கப்புறம் பணம், செல்வாக்கு, இதில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வு. எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாலுமே அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறலாம். உழைக்கிற அளவுக்கு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த உடல்நலம், குடும்பம் இதில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சண்டைகள் வருது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வை பெறுவீங்க. தனிப்பட்ட விதத்தில் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் ஆளுமை மேம்படுது. பேச்சில் மட்டும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொழில், வேலை, நீங்கள் இந்த ரெண்டுலேயும் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடித்து சாதகமான பலனை பெறுவீங்க. கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைஞ்ச சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பணவரவுமே திருப்தி தரக்கூடிய வகையிலையும் நல்ல ஒரு நிலையிலும் இருக்குது. இதுக்கு முன்னாடியாட்டாச்சும் பணம் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி அதை வாங்க முடியாத சூழலாக இருக்கும். இவங்கக்கிட்ட கேட்டால் வருமா நினச்சி நிறைய விட்டுருப்பீங்க. இப்போ அந்த பணத்தை கேளுங்க, அவங்களாம் தேடி வந்து தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய சூழலுங்க அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் உருவாகி இருக்குது. குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மற்ற எல்லா அம்சங்களுமே இந்த கடகராசிக்கு சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றங்களை பெற முடியும். அதே போல் பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்குது. அந்த பணவரவு நிலையானதாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு சேமிக்க பாருங்கள். இந்த மாதம் சூப்பராக பணவரவு இருக்கும். சேமிக்க தொடங்கும் பொழுது பின்னாடி வரக்கூடிய இக்கட்டான சூழலை கூட நீங்கள் சேமிப்பு இருந்தால் அதை சீராக கொண்டு போக முடியும். அதே போல் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அனாவசிய செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். உத்தியோகம், தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம், இது சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய சூழல் வருது. பதவி உயர்வு கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் வர வாய்ப்பு இருக்குது. அரசு பணி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக அரசு பணிக்கு முயற்சி செய்கிறவங்களாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக விரைவில் நன்மையும் நல்ல ஒரு செய்தியும் உங்களை வந்து சேரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுருக்கோம். வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இது இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே பெரும்பாலும் நன்மைகளை பெறலாங்க. உங்களுக்கான வேலைகளில் முழு கவனமாக முழு மனதாக செயல்படணும். மற்றவங்களோட வேலையில் மற்றவங்களோட பிரச்சனைக்காக நீங்கள் எக்காரணம் கொண்டும் தலையிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நன்மை நடக்கும். மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா சில பிரச்சனைகளுமே வரும். கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத எந்த விஷயம் வந்தாலும் சரி, நீங்கள் அதை ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையில் கவனம் செலுத்துங்க. தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழு மனதாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக பெறலாம்.
கடன்களை அடைப்பதற்கு வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தலாம். கடனிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உருவாகியிருக்கு. அவ்வளவு அதிக அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இந்த அமைப்பால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலையும் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. அதே போல் பெரிய அளவில் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தாய் தந்தையின் ஆதரவும் அவங்களோட ஆசையும் கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்ககிட்ட எக்காரணம் கொண்டும் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அவங்க அன்பும் ஆசையும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.